நான் கல்யாணம் கேட்டேண்ணா, எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிங்க? நான் உங்களை அதுமாரி கேட்டேண்ணா, நான் கஷ்டப்படுறேன்ல, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? அப்போ இவங்க அம்மா வந்து எங்கள் ஊரில் வந்து வீடு வீடாக வந்து சொல்லிட்டு வருவாங்க. அதுவும் நைட்டில் தான் வந்து சொல்லிட்டு வருவாங்க. ரேஞ்சு எப்படி, அவங்க ரேஞ்சு எப்படி, நீ வந்து 4 அக்கா தங்கச்சி கூட பிறந்தாலும் உங்கள் ஃபேமிலி வந்து ரிச்சாக இருந்தாலும் அவங்க பாரு லோக்கல் மாரி பேசுகிறாங்க. யாரு? அவங்க அம்மா வந்து அதுமாரி வீடு வீடாக இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு என்னை வந்து சொல்லுவாங்க. என்ன பண்றா சொல்லுவாங்க? வீட்டில் வந்து சமைக்க மாட்டா, எதுவும் செய்ய மாட்டா, போக மாட்டா. மாமியாரங்களுக்கு வேற வேலையே கிடையாது. ஒரு நாள் கூட எங்க வீட்டுக்கு வந்ததில்லை. நான் கல்யாணம் பண்ணிட்டு தாலி கட்டிட்டு வந்தவொடனே என்னை வந்து தண்ணி தெளிக்கலன்னு சொன்னாங்க. அதுதான் நான் சொன்னேன், என் வீட்டில் வந்து நான் செல்லமாக வளர்ந்த பொண்ணு நான், அதால் கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் மாறிக்க முடியும். அப்படியே உடனே இன்றைக்கே மாறுனா என்னால் மாற முடியாது. நான் அப்போ ஒரு அளவுக்கு தான் நான் மாறி மாறி அந்த குடும்பத்தை எப்படி ரன் பண்ணணும்னு எனக்கு தெரியும். உடனே மாறுன்னா உன் பிள்ளைங்கள அதுமாரி நீங்கள் மாற்றிருக்கீங்களா? மாற்றல இல்லை. உங்கள் பிள்ளைங்களை செல்லமாக வளர்க்கும் போது அப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் செல்லமாக தான். இதுதான் சரியான ஃபெமினிசம்.